சின்ன வயசுல வந்து பச்சை குதிரை தாண்டுறது. இப்போ முடியுமா? பக்கத்துல கொடுங்க. ரவி தாண்டுவார், அவர் இன்னும் விவசாயியாவே இருக்காரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்ப அவரு என்ன தாண்டலாம், இப்ப என்னால தாண்ட முடியாது. ட்ரை பண்றீங்களா? பண்ணலாம் பண்ணலாம். வாங்க வாங்க. டேய் நான் செத்துறேன்டா, போப்பா, இவன் படத்தை தாண்டி போ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தாண்டிட்டீங்களேங்க. வீரண்டு நான் அப்ராட்ல சேஃப்டி மேனேஜரா இருந்ததுனால இவருக்கு எவ்வளவு லோடு தாங்க முடியுங்கிறத பேஸ் பண்ணி தான் தாண்டினேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு பக்கம் முழுக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அல்லது சிறுநகரத்திலே இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்னொரு பக்கம் கிராமத்திலோ அல்லது சிறுநகரத்திலிருந்து நகரத்திற்கு வந்த அவர்களுடைய நண்பர்கள். ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. உப்பு மூட்டை தூக்கிட்டு போறதா நல்லா இருக்கும். பிடி பீரியட் விளையாடும் போது ஒருத்தர் தோல்ல மூத்துல சுமந்துட்டு அப்படியே எங்க இருக்காரு உங்க நண்பர்? அந்த இருக்காரு. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா நண்பர் என்ன ஓடுறாப்ல? உண்மையாவே நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. அப்போ பால் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து. விளையாடுறது பால் இருந்தது கபடி, கோகோ இந்த மாதிரி தான். அப்பாடா. ஒன்று இந்த கையில் வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது ரெகுலராக பண்ணுவோம் அதிகமாக. ஓடியாங்க, ஒரு டேபிள் எடுத்தாங்க. வாங்க, ஆர்ம் ரெஸ்லிங். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. கிராமத்து நண்பரா நகரத்து நண்பரா அப்படின்னு. என்ன பாது அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சே. நிராமணிக்காரரோடு போட்டி போட யார் தயார்? எந்த நகரம்? அடேப்பா அப்பா, இதனப்பா கண்ணாடி போட்டு ஒரு கேரக்டர் இறங்குது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். என்ன திருநெல்வேலி இழுத்து போச்சா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? ரெண்டு பேரையும் போட்டாப்லே. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சார் கட்டவரல் குத்து சண்டை. கட்டவரல் குத்து சண்டை அப்படின்னா தமிழ் ரெஸ்லிங் சார். வாங்க, உங்க நண்பர் எங்க இருக்காரு? வாங்க. அச்சா, யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க இவனு? 27 வயசுல ஐடி இன்ஜினியரும் நீ விளையாட்டாடாது. இவங்க என்னடா பண்றாங்க பார்த்தா உங்க கட்ட வரல பிடிக்கணுமா? இவ்வளவுதான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஆஃப்டர்நூன் டைம்ல போர் அடிக்கும்ல, போயிட்டு வெளியவும் விளையாட முடியாது, வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு யார் யார் வீட்டுலாம் பக்கத்து வீட்டில் போய் காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிடுவோம். அடங்கோ, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அதாவது இந்த விரலை பிடிக்கணுமா? எங்கது சார் நான் ஆக்ஷன் சொல்றேன் சார். சிங்கம் களை இறங்கிருச்சு. சார் ஆடி இருக்காரு எப்பயோ. ஏய், இது ஒரு ஆட்டம். நீ நகரத்துக்கு போனதுனால இப்படி மாறிட்ட. இது எனக்கு பிடிக்கல. சென்னை போர்ட்லேருந்து சும்மா லைட்டாக வந்தேன்னா அவ்வளோதான். பேச முடியாது. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா? வேலை தான் சார், ஃபேமிலி வேலை தான் சார், மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா